வணக்கம் எல்லாருக்கும். நான் போஸ்னானை தாண்டி முதலாக ஒரு மாதம் கழிச்சு போன முதல் ட்ரிப் இது தாங்க ஜெர்மனியோடைய கேபிட்டல் பெர்லின். பெர்லினுக்கு போக போஸ்னான்லேருந்து 3 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில். போஸ்னானுக்கே தனியாக தான் வந்தேன். ஆனால் அது பயமாக இருந்தாலுமே இங்கே யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க, கம்பெனிலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு எது வேணுனாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருந்தது. ஆனால் பெர்லினுக்கு போகும்போது செம்ம பயமாக இருந்தது. ஏன்னா அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப். நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் சோலோ ட்ரிப் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே போனதே இல்லை. இந்த ட்ரிப் சடனாக பிளான் பண்ணது. நான் சாட்டர்டே போகிறதுக்கு மண்டே நைட்டு தான் பஸ்ஸே புக் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் யூடியூப் வீடியோஸு, அப்புறமா இட்டினரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி வேலை செய்யும், இன்டர்நெட் கிடைக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வியோடு தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன். பஸ் ஸ்டேஷன்லேருந்து சிட்டி சென்டருக்கு மெட்ரோவில் போகணும், அதுவும் அண்டர் கிரவுண்டில். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கிரவுண்டில் போகிறது. எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. யாருன்னே தெரியாத ஒரு ஊர் சுற்ற போயிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நான் போய் ரீச் ஆன இடம் அலெக்சாண்டர் பிளாட்ஸ். போய் இறங்கின உடனே டிவி டவர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கேத்தட்ரல், அதுக்கு பக்கத்துலேயே நிறைய மியூசியம். அதை மியூசியம் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா வேடிக்கை பார்த்துட்டே நடந்துகிட்டே இருந்தேன். அதுவும் நான் அந்த டைம் செல்ஃபி ஸ்டிக் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். அது வேறு எப்படி வேலை செய்யும்னு தெரியாமல் இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தேன் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு. அதுவும் அந்த சமயம் வின்டருங்கிறதுனால செம்ம குளிராக இருந்தது. அந்த குளிரோடையே என்னோடய லிஸ்ட்டில் இருந்த ஒவ்வொரு பிளேஸாக நான் போய் சுற்றிட்டு இருந்தேன். நம்ம எப்போவுமே பட்ஜெட் ட்ராவல் தாங்க, கேப் புக் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் எப்போவுமே எங்கே போகிறதுனாலுமே அந்த ஊரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி வேலை செய்யுது, அதுக்கு டிக்கெட் எங்கே வாங்கணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு போவேன். நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனில் இறங்கின உடனே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயே நான் 2 டேஸ்க்கான பாஸை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எதில் நான் ஏறினாலும் அந்த பாஸ் இருந்தால் போதும், நான் தனித்தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை. அந்த டிக்கெட்டை வச்சே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு நான் பஸ்ஸு, மெட்ரோ, ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோர்ஸஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயுமே ட்ராவல் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் மியூசியம் ஐலாண்ட். நான் பெருசாக மியூசியம் லவர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் எந்த மியூசியம்குள்ளேயும் போகல. சும்மா வெளியிலேருந்தே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய ஆர்கிடெக்சர் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பெர்லின் கேத்தட்ரலும், அதுக்கு பக்கத்தில் டிவி டவர். இந்த பெர்லின் கேத்தட்ரல் செம்ம பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. நான் போஸ்னான் கேத்தட்ரல்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அதை விட இது செம்ம பெருசாக இருந்துச்சு. ஏன்னா பெர்லின் ஜெர்மனியோடைய கேபிட்டல் இல்லையா. அதுக்கப்புறமா சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு ரிவரும் இருக்குது. இதில் நம்ம போட் டூரில் போய்ட்டும் சிட்டியோடைய எல்லா அட்ராக்ஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற இந்த இடம் ரெய்க்ஸ்டாக் பில்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த பில்டிங் தான் பெர்லினுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸ். நம்ம ஊரில் பாராளுமன்றம், நாடாளுமன்றம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங்குள்ளே விசிட்டர்ஸும் அலவுடுங்க. ஆனால் நம்ம முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால எனக்கு தெரியல. நான் சும்மா வெளியே இருந்து தான் பார்த்துட்டு வந்தேன். நான் போன அன்னைக்கு நல்ல மழை வேறு. நான் புக் பண்ணியிருந்த ஸ்டேக்கு செக்இன் வேறு 3 o'clock தான் பண்ண முடியும். அதனால் அங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் அந்த மழை வரும்போதெல்லாம் நின்றுட்டுருந்தேன். என் லைஃப்பில் ஒரு நாளும் நான் இந்த மாதிரி ஜெர்மனியில் போயிட்டு அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தெருவில் இந்த மாதிரி நடந்துட்டுருப்பேன்னு நினச்சி கூட பார்த்ததே இல்லை. எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற பிளேஸில் இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆப் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸும் இருக்குது. ஆனால் அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். அந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோன்னா அதுவே இருக்கிற எல்லா அட்ராக்ஷன்ஸ்க்கும் ஸ்டாப்ஸ் கொடுத்துட்டே போவாங்க.
நம்ம தனியாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருந்த ஒரு 4-5 அட்ராக்ஷன்ஸை சாட்டர்டே பார்த்துட்டு ஹாஸ்டல் போய் செக்இன் பண்ணிட்டேன். ஹாஸ்டலில் நான் புக் பண்ணியிருந்தது ஷேர்டு ரூம். செக்இன் பண்ணிட்டேன். ஆனாலுமே செம்ம பயமாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஊரை தாண்டி ஒரு இடத்துல வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணுறோம். அது சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பயத்தோடையே இருந்தேன் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக. ஆனால் நான் நினச்சதை விட சேஃபாகவே இருந்ததுங்க யூரோப்பு. இந்த பெர்லின் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வேறு கண்ட்ரீஸை தனியாக போய் சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுத்தது. அடுத்த நாள் ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு மீதி இருந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க கிளம்பிட்டேன். அடுத்ததாக நான் பார்க்க போனது ஈஸ்ட் சைட் கேலரி. ஈஸ்ட் சைட் கேலரி அப்படிங்கிறது பெர்லின் வால். இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து விக்டரி காலம், சார்லட்டன்பர்க் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு போஸ்னானுக்கு திரும்ப ரிட்டன் போகிற பஸ்ஸில் வந்து ஏறியாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ட்ரிப் வந்து ஒரு பயம் கலந்த ட்ரிப்பாகவே இருந்தது. பெருசாக எனக்கு என்ஜாய் பண்ண மாதிரி ஃபீலிங் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்தது இந்த ட்ரிப்பு. இதே மாதிரி நான் அடுத்து வேறு எந்த கண்ட்ரிக்கு போனேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.